சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா கூட்டணி எல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பு இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆதவ் அர்ஜுனா ஏன் ரஜினி மீது ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்தியிருக்கிறார்? எதற்காக இப்படி ஒரு ரஜினியுடன் ஒரு மோதல் போக்கை வெளிப்படுத்துகிறாங்க? இல்லை, ஆதவ் அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் ஒரு லூஸ் டாக். அது எங்கே என்ன பேசுகிறேன்னு தெரியாது. முதலமைச்சரை பார்த்து ஒரு ஒருமையில் பேசுகிறாரு, தப்பான வார்த்தையில் பேசுகிறாரு. இதில் அரசியல் களத்தில் எப்படி பின் விளைவுகளை ஏற்படுத்துங்கிற ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு தரம். திருமாவளவன் பேசுகிறார். திருமாவளவன் பேசினா நீங்கள் வந்து அந்த ஓட்டை நீங்கள் வாங்க முடியுமா? ரஜினி சின்ன ரஜினி ஓட்டை நீங்கள் வாங்க முடியுமா? அரசியல் கட்சிங்கிறதே மறந்துடாப்புல. ஒரு மன்ற கூட்டத்தில் பேசுகிற மாதிரி, ஒரு ஆடியோ லாஞ்சில் பேசுகிற மாதிரி போகிற போக்கில் ரஜினிகாந்த் சீன்றது, திருமாவளவன் சீன்றது, முதலமைச்சர் ஒருமையில் பேசுறதுங்கிறது அரசியல் அனுபவம் புரிதல் இல்லாத ஒரு தனம். ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை வந்து கூப்பில் உட்கார வைக்கிற வேலையை தான் இந்த ஆதவ் அர்ஜுனா பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை தொடர்ந்து தான் அந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தாரு, பேசுகிறாரு. ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சாரு, திமுக குடும்பம் அழுத்தம் கொடுத்துச்சு, அதனால கட்சி ஆரம்பிச்சார். நம்ம தலைவர் அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. திமுக மிரட்டலுக்கு பயந்து போனவர், அதாவது ரஜினிக்கு வீரம் இல்லை, விஜய்க்கு வீரம் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போ அர்ஜுனமூர்த்தி ரஜினி அரசியல் இயக்கம் தொடங்குவதாக இருந்தபோது அவருக்கு ஆலோசகராக இருந்தவர். அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். அவர் அறிக்கை கொடுக்கறத விட விஜய்க்கு ஒரு கோரிக்கை கடிதம் மாதிரி தான் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் ஆதவ் அர்ஜுனா கூட வைத்திருக்கிறது உங்களுக்கு வளர்ச்சிக்கு நல்லதல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்மால் தானா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்கிறாரு. இந்த அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து தாவேகாவுக்கு ஆபத்தானவர், தாவேகா வளர்ச்சிக்கு உகந்தவர் அல்ல அப்படின்ற அட்வைஸ் சொல்லக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கிறாருன்னா இதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இது விஜய் ஏன் இன்னும் சீரியஸாக எடுத்துக்கல? ஆதவ் அர்ஜுனா அப்படி பேசுனது தவறு, அவர் பேசியது வந்து மீடியா தவறாக புரிஞ்சிடுச்சு, ஏதாவது அப்படி கூட ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு கூட ஒன்றும் வரலையே. இல்லை சார், ஒட்டுமொத்தமாக ஃபினான்சியல் சப்போர்ட்டர் வந்து ஆதவ் அர்ஜுனா தான். மீடியா சப்போர்ட்டர் ஆதவ் அர்ஜுனா தான். ஆதவ் அர்ஜுனாவுடைய இது மூலியமாக தான் டோட்டலாகவே மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து அங்கே ஒரு மெயின் சோர்ஸாக இருக்காப்புல. ஒருவேளை தாவேகா பாஜக கூட்டணி ஏற்பட்டால் ஆதவ் அர்ஜுனாவை கழட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஜினி சின்ன பிறகு பாஜக கொஞ்சமாக இருக்காது. அர்ஜுனமூர்த்தி வந்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவில் இருக்கிறார் பாஜகவில் மிக முக்கியமான ஆள். ரஜினிக்கு மிக நெருங்கிய நண்பர். அவரிடம் வந்து ஒரு செய்தி வருது அப்படின்னா அது விஜய்க்கு கொடுக்கப்படுற ஒரு மெசேஜ், நீங்கள் அவர் கழட்டி விட்டுருங்கன்னு அர்த்தம். அப்போ தேர்தல் கூட்டணி உறுதியாச்சுன்னா ஆதவ் அர்ஜுனாவை கழட்டி விட்டுறது கூட வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி முடிவானப்ப அண்ணாமலை நகர்த்தி வைக்கப்பட்ட மாதிரி ஆதவ் அர்ஜுனாவை நகர்த்தி வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சொன்னவர் யாருங்கிறது தான் முக்கியம். ரஜினிக்கு மிக நெருக்கமானவர், பாஜகவில் இருக்கக்கூடியவர், பாஜக மிக மிக நெருக்கமாக உள்ள இருக்கக்கூடியவர். அப்போ விஜய் அந்த கூட்டணிக்கு வந்தார்னா விஜய்க்கு கொடுக்கப்படுற முதல் ஆப்ஷனே வந்து நீங்கள் அவரை கழட்டி விட்டுருங்க, கூட வச்சுக்கிறாங்க, தப்பாக போயிருங்கிறது தான் அவங்களுடைய அட்வைஸாக இருக்கும். அப்போ விஜய் செஞ்சுட்டு போடுறாரு. ஏன்னா அங்கே மெயின் சோர்ஸ் இப்போ வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா தான் செலவு பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த மீடியா டீம் கையில் வச்சிருக்காரு. அவர் தான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாரு. ஏகப்பட்ட பேரை வந்து ஹையர் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அதை வந்து பாஜக எடுத்துகிட்ட பிறகு அவர் தேவையில்லை, ஆதவ் அர்ஜுனா தேவையில்லை. ஆதவ் அர்ஜுனா கழட்டி விட்டுருவாங்க. இது ஏற்கனவே திமுகவில் போய் கொஞ்சம் காசை விட்டு வந்தார், பிசிகாவில் போய் விட்டு வந்தார், தாவேகாவில் போயிட்டு வந்துறாரு. பிசிகாவிலும் பயணித்தவர் அவர். அங்கே திருமாவளவனும் இதுக்கு கருத்து சொல்லியிருக்கிறார். அதாவது ரஜினியுடைய ஆளுமையை கொச்சைப்படுத்தி விடக்கூடாது அப்படின்றத கோரிட்டு காட்டியிருக்கிறார். அப்போ ரஜினி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பயந்துக்கிட்டு போகிற ஆள் இல்லை அப்படின்றது தான் திருமாவளவனுடைய கருத்து. திமுக அமைச்சர் ரகுபதியும் அதுதான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து மிரட்டலுக்கு பயப்படக்கூடிய நபர் அல்லங்க அவர் அப்படின்னு சொல்லி. அவருடைய எங்கள் நண்பர் 96 திமுக ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருந்தவர் அப்படின்லாம் பேசியிருக்காரு, நண்பர் அப்படின்னு இருக்காரு. அப்போ திமுக எந்த இடத்துலையும் ரஜினி தனக்கு எதிரானவர், திமுகவுக்கு எதிராக செயலில் ஈடுபட்டவர் அப்படின்றத வெளிப்படுத்தலை. திருமாவளவன் சொல்லக்கூடிய விஷயம், நான் அவரை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறேன், அவருடைய கருத்துக்களை நான் உள்வாங்கியிருக்கிறேன். அவர் வந்து ஒரு முறை சொன்னது வந்து திருவள்ளுவருக்கும் காவி பூச முடியாது, எனக்கும் காவி பூச முடியாதுன்னு பேசியது உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றதுலாம் நான் அவர் பேசியது இருந்து உள்வாங்கி நான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு திருமாவளவன் பொதுவாக சொல்லலை. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது திருமாவளவன் கூட பயணித்தவர், இவருக்கு அது தெரிஞ்சிருக்கும், இல்லை பேசும்போது சொல்லியிருந்திருப்பார், ஏன் ரஜினி வந்து கட்சி தொடங்கலை ஆரம்பிக்கலைன்றதை பேசியிருப்பாங்க. இப்படிலாம் இருந்தும் ரஜினி மீது பேசுவதற்கு பின்புலம் ஏதாவது இருக்குது. அதாவது ரஜினியே ஒரு எதிர்ப்பு அப்படின்றது வந்து தாவேகாவுக்கு டிராபேக் தான். ஏன்னா அவருடைய ரசிகர்களுடைய ஓட்டும் உங்களுக்கு இருந்தால் தான் ஒரு அரசியல் கட்சிக்கு வளர்ச்சிக்கு உதவும். ஆனால் ரஜினியோட ரசிகர்களுடைய ஓட்டே வேண்டான்ற அளவுக்கு பேசி இன்னைக்கு ரசிகர் மன்றத்திலிருந்து எதிர்கருத்துக்கள் வருது. சோசியல் மீடியாவில் படம் வந்தால் சண்டை போட்டுக்குவாங்களே விஜய் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. இவ்வளவு பாதிப்பை ஏன் உண்டாக்கிக்கணும்? இல்லை, இது வந்து திட்டமிட்டே செஞ்சதாக தெரியல. ஒரு அறகுறையாக புரிதல் உள்ள ஒரு நபராக இருக்கிறார். அரசியலே புரிதல் இல்லாத நபராக இல்லை. இப்போ அரைகுறை புரிதலோடு பேசியிருக்கிறாருன்னா
எடப்பாடி பழனிசாமி இப்படி தான் ஒரு முறை புசியானந்த் கூட பேசும்போது அவர் அவதூறு பேசுகிற மாதிரி கருத்தை பரப்பினார். அது வீடியோவே வெளியாச்சு. அண்ணாமலை ஒரு கூட்டணி அமைச்சார், அங்கே கூட அவங்க கூட்டணிக்கு ஆள் போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி ஆரம்பித்தார், எவனுமே போகல அப்படின்னாரு. இன்னைக்கு தாவேக்காவும் கூட்டணி கணக்கு சொல்லிச்சு, ஆனால் யாரும் வரல. ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசினார். அதன் பின்னர் ஒரு ட்விட்டர் போட்டார், அது தவறுதலாக விட்டு நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு பேசுதுன்னு. அந்த மாதிரி கூட வரலையே. இல்லை சார், அதாவது நான் இப்போ தாவேக்காக்குள்ளே பெரிய குழப்பம் போய்கிட்டு இருக்கு. இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நிலுவரிகள் போயிட்டு இருக்கு. ஒருவேளை தாவேக்கா என்டிஏக்குள்ளே போயிட்டாருன்னா இவருக்கு புசியை போட்டுருவாங்க. ஆதவர்ஜிதாக்கு முதல் காலியே ஆதவர்ஜிதா தான். முதல்ல கை வைக்க வேண்டிய ஆதவர்ஜிதா. ஏன்னா ஆதவர்ஜிதா நிறைய இடங்கள் லூஸ் ஆக்குறாரு. விஜயே அது ரசிக்கலை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ரஜினியினுடைய ஆளுமையை அறிந்திராத நபராக இருக்கிறார் ஆதவர்ஜினா. ரஜினி யார்? ஒரு 5 மாநிலத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபராக இருந்தார். மகாராஷ்டிராவில் பால் தாக்கரே கூட நெருக்கமாக இருந்தார். கர்நாடகாவில் ராஜ்குமார் ஃபேமிலியில் நெருக்கமாக இருந்தார். அங்கே என்டிஆர் ஃபேமிலியில் நெருக்கமாக இருந்தார். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு நெருக்கமாக இருந்தார். அதிமுகவை உச்சபடத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை எதிர்த்தார் அப்படிங்கிற வரலாறு ஆதவர்ஜினாவுக்கு தெரியல. அன்றைக்கி 91-96 ரஜினிகாந்த்ங்கிற ஒரு நபர் சூப்பர் ஸ்டார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்து நிற்கிறாங்க. அந்த ஆட்சிக்கு மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் பார்த்தா கேஸு, செருப்பு கல்வி போடலாம் வழக்கு, சல்யூட் வைக்கலன்னா வழக்குன்னு ஒரு சர்வாதிகார ஆட்சி எப்போ அன்றைக்கி நடந்துட்டு இருந்த ஆட்சி. இப்போ ரஜினி எதிர்த்து அரசியல் பண்ணுறார், அரசியல் பேசுகிறார். ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் பாட்ஷா படத்தினுடைய 100ஆம் நாள் விழாவில் பேசுகிறார். தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் ஆகி போச்சுன்னு பேசுகிறார். அடுத்த நாள் காலையில் ஆரம்பிக்கிறப்பனே அந்த பதவி நீக்கிறாங்க. அதற்கு பிறகு முதலமைச்சர் வாய்ப்பு கதவு தட்டுதுமாங்களா? உண்மையிலேயே கதவை தட்டியது யாருன்னா மூப்பனார் சொல்கிறாங்க. நீங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்க, நீங்கள் நில்லுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்கிறாங்க. ஆனால் தயங்குறாரு, வேண்டாம் நமக்கு அரசியல் வேண்டாம்னு படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா குரல் கொடுக்குறேன்றார். அப்போ தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு. அந்த தேர்தல் அதிமுகவுக்கு மரணடி. ஜெயலலிதாவே 2 தொகுதியில் நின்று தோற்று போகிறாங்க. மருகூர் காங்கேயம். இதெல்லாம் வரலாறு. ஜெயலலிதா உச்சபட்சத்தில் இருந்த நேரத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்த ஒரு அரசியல் பேசியவர் ரஜினிகாந்த். விஜய் எப்படியா? விஜய் பாஜகவை பற்றி பேச மாட்டேன், ஒன்றிய அரசு சொல்ல மாட்டேன், பயம், எதுக்கெடுத்தாலும் பயம், உனக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் பேச மாட்டீங்க, சென்சார் பிரச்சனை இருந்தால் பேச மாட்டேன். அன்றைக்கி போல்ட்டாக எல்லா விஷயத்துக்கும் பதில் சொன்னார்ல. சிஐஏ வர்றப்ப அவர் சொன்ன கருத்துக்களில் மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் அவரோட ஸ்டாண்ட் எடுக்கிறார். இதில் பாதிப்பு இருக்காது, பாதிப்பு இருந்தால் நானே நிற்பேன். பாஜக எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கிறாரு, ஆதரிக்க வேண்டிய இடத்துல ஆதரிக்கிறார். வள்ளூர் காவி சாயம் பூசுறீங்களா, எனக்கு பூச பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. அதே பாஜக ராமர் கோயில் திட்டத்தை ஆதரிக்கிறார். அப்போ தன்னுடைய ஸ்டாண்டில் ஒரு முடிவு எடுக்கிறார்ல. இந்த முடிவு எடுக்கக்கூடிய தைரியம் திராணி உனக்கு இருக்கா? நல்லதோ தப்போ, பாஜக எதிர்ப்போ பாஜக ஆதரவோ சொல்கிற துணிச்சல் இருந்துச்சு உனக்கு இருக்கான்ற. ஏன் இல்லை? நீ உனக்கு இல்லை. இன்றைக்கி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு மிரட்டினோடனே போய் டெல்லியில் உட்காந்துருக்கிற, மனைவியை காயப்படுத்துறதுக்காக ஒன்றும் நடிகையோட வெளியே மனைவியை பழி வாங்குறேன், திமுக பழி வாங்குற, இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கிறேங்கிற ஒரு குறுகிய அரசியலை நீ பண்ணிக்கிட்டு ரஜினிகாந்தை போன்ற 50 வருஷமாக தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நபர் அரசியலுக்குள்ளேயே ஒரு கலக்கிட்டு தான் வந்திருக்காரு. அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். அவர் கட்சியை நான் அரசியல் தொடரல, இந்த கட்சியை கலைக்கலாங்கிற ஒரு முடிவை சொல்கிறப்ப 2 வார்த்தை சொன்னார். ஒரு பக்கம் திமுக 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, மரண பசியில் இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருக்குது, காப்பாற்றணுங்கிற ஒரு வெறியோடு இருக்காங்க. 2 யானை, பலம் வாய்ந்த 2 யானை இருக்குது, இதுக்குள்ளே போய் அரசியல் பண்ண முடியாதுன்னு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார். அதோடு சேர்ந்து கொரோனா காலம், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய கட்சியை நம்ம ட்ராப் பண்ணுறோங்கிற முடிவு பண்ணிட்டு அவர் சொன்ன வார்த்தை தான். மிரட்டி பணியை வச்சிருக்காருன்னா அன்றைக்கி பாஜக சப்போர்ட் இருந்துச்சு சார் அவருக்கு. அன்றைக்கி ஈஸியாக 2021 ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு போயிருக்கலாம். பாஜக பின்புலமாக இருந்துச்சு, ஒரு மத்திய அரசு பின்புலமாக இருக்குது, எவ்வளோ வலுவாக இருந்துச்சு பாஜக அன்னைக்கு. அப்படி இருந்தும் கூட அவர் முடிவு எடுக்கிறார், வேண்டாம் 2 கட்சிகள் திராவிட கட்சி ரொம்ப வலுவாக இருக்குது, இதை மீறி உள்ளே போய் நம்ம கட்டமைப்பை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வரதெல்லாம் பல வருஷம் ஆகும் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாரு. உங்களை மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் 1.5 வருஷத்துல நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், எல்லாருக்கும் நான் தான் மாற்று அப்படின்னு பேசல. யதார்த்தம் தெரியாமல் பேசலையே, யதார்த்தம் தெரிஞ்சு பேசுனதுனால தான் ரஜினிகாந்த் ட்ராப் பண்ணார். ரஜினியினுடைய அரசியல் வரலாறு, அரசியல் புரிதல். இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலை, யார் அழுத்தம் கொடுக்குறாங்க, இல்லை யார் தடுக்கிறாங்கன்னு இது வரைக்கும் விஜய் பேசவே இல்லை. ஜனநாயகனுக்கு குரல் கொடுத்த சிஎம்க்கு நன்றின்னு ஒரு 2 பாடல் கழிச்சு சொன்னார். ராகுல் காந்தி அதை விட்டார். ராகுல் காந்தி விட்டார். அதை கூட விட்டுங்க சார். 41 பேர் இறந்து போனதுக்கு பிறகு அதிமுக ஆட்கள் தான் தொடர்ந்து பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலே பேச நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லலையே இன்னைக்கு வரைக்கும். ஆனால் பாபா படம் பிரச்சனை, பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க, பாமகவோட மோதல் போக்கு ஏற்படுது. அப்போ ரஜினிகாந்த் தைரியமாக
திமுக கூட கூட்டணியில் இருக்கிறது பாமக. நாடாளுமன்ற தேர்தலில் பாமக நிற்கிற தொகுதிகளில் அதிமுகவை ஆதரித்து வாக்களிங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி விஜய் ஏன் ஒரு விஜயுடைய அரசியலும் ரஜினி அரசியலும் ஒப்பிடவே கூடாது சார். அன்னைக்கு பாமக உச்சத்தில் இருக்கு சார். ஜக்குபாய்னு ஒரு படம், அந்த படத்தோட பூஜை போட்ட அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. அப்போ தொடர்ந்து இந்த பக்கம் பாமகவோடு ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ராமதாஸ் வந்து பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம், விட மாட்டோம்னு சொல்லி கடுமையாக எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்தார், பாஜகவை ஆதரிச்சார், அதிமுகவை பயங்கரமாக கடுமையாக எதிர்த்தார், அப்புறம் அதிமுகவை ஆதரிச்சார். அரசியல் நிலைப்பாட்டில் அந்த நேரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தார்ல தைரியமாக. எந்த முடிவும் எடுக்காமல் நீங்கள் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. உங்களை நம்பி ஒரு 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் சார். அமேசான் நிறுவனம் வந்து கேன்சல் பண்ண போகிறான், சென்னை சிட்டி வாங்கியிருக்கான், 8 கோடி ரூபா வாங்கியிருக்கான், அவனுக்கு 2 மாதம் ஆச்சு, வட்டியும் இல்லை முதலும் இல்லை, படம் வருமா வராதான்னு தெரியல. குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல், இந்த படம் வந்துடும், கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், என் மேல் நம்புங்க, ரசிகர்களுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைல்ல? நம்பிக்கையான வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை சொல்கிறது கூட தைரியம் இல்லைல்ல? நீங்கள் என்ன அரசியல்வாதி? ரஜினிகாந்த் எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய படம் ஃபெயிலியராக இருந்தால் கூப்பிட்டு காசு கொடுத்துருக்காரு. பல விஷயங்கள் பார்த்துருக்கேன், நிறையா சொல்லலாம் சார். அது அவர் ரஜினியுடைய அரசியலோ சினிமாவோ அவருடைய கான்டாக்ட்ஸோ எதுவுமே தெரியாமல் அது வரைஞ்சினா பேசியிருக்காரு, அவ்வளோதான். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு உள்நோக்கம்லாம் இருக்காது. போகிற போக்கில் பேசிட்டாப்புல, அது பெரிய செட்பேக் ஆகி போச்சு. ஒருவேளை இந்தியா கூட்டணிக்குள்ளே விஜய் போனாரா பலிக்கடா வந்து அதை தான். நன்றி.